ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாட்டில் தற்போதைய சூழலில் பாஜகவுக்கு சவால் விடுக்கக்கூடிய போட்டியாளர்கள் யாரும் இல்லை என வாக்குப்பதிவுக்கு முந்தைய ஆய்வில் தகவல். தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அதிகரித்துள்ள ஆதரவுடன் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் எனவும் கருத்து. அம்பாசமுத்திரத்தில் திங்கள் மாலை நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள ஏற்பாடு. ஆன்லைன் விளையாட்டுக்கும் சூதாட்டத்திற்கும் உள்ள வேறுபாட்டை இளைஞர்கள் அறிய வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தல். கேமிங் துறையில் உள்ள பிரச்சனைகளின் சுருக்கமான அம்சங்களை தனக்கு மின்னஞ்சல் செய்யுமாறு வலியுறுத்தல். வாரிசு அரசியல் என்று கூறுவதன் மூலம் பிரதமர் தங்களை தேர்வு செய்த வாக்காளர்களை அவமதித்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் பேச்சு. தேர்தலில் நின்று மக்கள் வாக்களித்தால்தான் யாராக இருந்தாலும் அரசியலில் இருக்க முடியும் என்றும் கருத்து. அதானி பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியதும் தன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் வீடும் பறிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி கருத்து. லட்சக்கணக்கான இந்திய மக்களின் இதயங்கள் தமது வீடாக இருப்பதாகவும் கோவை பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. ராகுல் தமக்கு இனிப்பு வழங்கிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின். பதிலுக்கு ஜூன் 4ஆம் தேதியன்று இனிப்பான வெற்றியை ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணி வழங்கும் என கருத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம். நீலகிரி வேட்பாளர் ராசா, திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோருக்கு ஆதரவு திரட்டுகிறார். திமுக தேர்தல் விளம்பரங்களுக்கு முன்னனுமதி அளிக்க தேர்தல் ஆணையம் 6 நாட்கள் வரை காலதாமதம் செய்வதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒரு சில விளம்பரங்களை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பாரபட்சமாக நிராகரித்ததாகவும் திமுக புகார். ஜெயலலிதா சிறை செல்ல காரணமாக இருந்தவர் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி. கலர் டிவி ஊழல் உள்ளிட்ட காரணங்களால் தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இதய புரட்சி தலைவி அம்மாவில் சிறை செல்வதற்கு காரணம் செல்வ கணபதி ஒன்றுதான். 2 வழக்கு திமுக ஆட்சி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது செல்வ கணபதி மேல 2 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஒன்னு கலர் டிவி வழக்கு, இன்னொன்னு ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. முந்தைய ஆட்சியின் அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகம் முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் நிறுத்தப்பட்டது ஏன் எனவும் கேள்வி. தமிழகத்தில் இளைஞர்களை ஏமாற்றி போதை வசப்படுத்தப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. போதைப் பொருள்களை கொண்டுவரும் ஒவ்வொருவரும் அழிந்து சாவார்கள் என்றும் ஆவேசம். நம்ம இளைஞர்களை ஏமாற்றி அவங்களுக்கு இந்த போதையை நாங்களை வசப்படுத்தி முழு தலைமுறையே மண்ணாக்கிடக்கூடிய அந்த விஷயம் போதை. திமுகவும் அதிமுகவும் 4 தலைமுறைகளை நடுரோட்டில் விட்டுவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்தில் தெரு தெருவாக வீதி வீதியாக போதைப் பொருட்கள் கிடைப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை. வெறும் 21 இடங்களில் போட்டியிடும் திமுக எப்படி இந்தியாவை காப்பாற்றும் என கேள்வி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் அதிமுக டிடிவி தினகரன் வசம் வந்து சேரும் என அண்ணாமலை கருத்து. அதிமுகவில் கான்ட்ராக்டர்களுக்கும் மணல் கடத்தல் குடும்பத்தினருக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்கப் போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. திருச்சி அருகே அதிமுக பஞ்சாயத்து தலைவி வீட்டில் 1 கோடி ரூபாய் பறிமுதல். வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வாக்குவாதம். மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்டதால் கருவூலத்தில் ஒப்படைத்த பறக்கும் படை அதிகாரிகள். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த 6 வயது சிறுவன்.
40 அடி ஆழத்தில் சிக்கியுள்ள சிறுவனை உயிருடன் மீட்க மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிர முயற்சி. வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. குமரி கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.